நேத்துலேருந்து நம்ம வீட்டில் விரதம் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி ஒரு 5 நாளைக்கு நம்ம வீட்டில் வந்து காய்கறி சாப்பாடு தான். நான்வெஜ் சமைக்கிற மாதிரி இருந்தால் கூட ஏதாச்சும் ஒரு குழம்பு வச்சு விட்டுட்டோன்னா வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். இதுவே வெஜிடேரியனில் சமைக்கணுன்னா அதுக்கு ஒரு குழம்பு வைக்கணும், மேட்சிங்காக அதுக்கு 2 பொரியல் வேறு வச்சுட்டு, இன்னும் முக்கியமாக தயிர் இருந்தால் தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் கொஞ்சம் நல்லா திருப்தியாக சாப்பிடுவாங்க. எனக்கு வந்து இந்த சமைக்கிறதுல ஈஸியான வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் சமைக்கிறது தான். வெஜிடேரியனுக்கு தான் ரொம்ப யோசித்து சமைக்கிற மாதிரி இருக்கும். நேற்று குழம்புக்கு வந்து காஞ்ச சுண்டவத்தல் இருந்துச்சு, அதை வச்சு குழம்பு வச்சுட்டு பீன்ஸையும் வெண்டைக்காவும் வந்து பொரியல் பண்ணி சுண்டவத்தல் குழம்புக்கு ஃபர்ஸ்ட் எண்ணெயில் வந்து ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு, அது கூட தேங்காய் போட்டு வறுத்துட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், குழம்பு பொடி போட்டுட்டு அதை தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ மறுபடியும் எண்ணெயில் கடுகு, காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துட்டு அது கூடவே சுண்டவத்திலையும் சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலா, கொஞ்சமாக புளி, தேவையான உப்பெல்லாம் போட்டு குழம்பு நல்லா கொதிக்க வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இறக்கணும்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பிள்ளைங்களுக்குலாம் வேறு இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. அவங்களுக்கு வீட்டில் இருந்தால் போர் அடிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறனால காலையிலேயே கொண்டு அவங்க அப்பா வீட்டில் விட்டாச்சு. பிள்ளைங்களையும் பார்த்துட்டு மாமிக்கு சமைக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் மதியம் லஞ்சுக்கு குழம்பு பொரியலெல்லாம் இங்கேருந்தே கொடுத்து அனுப்பிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.